அநீதி தாண்டவமாடும் இந்த அரண்மனை காவலனானி. கணவனை இழந்தாள் ஒருத்தி கையில் ஒரு சிலம்புடன் வந்திருக்கிறாள் என்று உன் அரசனிடம் தெரிவி. ஓடு. மகாராஜா, தலைவாயிலில் ஒரு ஸ்திரீ பார்ப்பதற்கு பத்திரகாளி மாதிரி தோன்றுகிறாள். அவள் தன் கணவனை இழந்தவளாம். கையில் ஒரு சிலம்புடன் வந்திருக்கிறாள். அவள் முகத்தில் கோபம் கொந்தளித்து எழுகிறது. என்ன? ஏன் இவ்வளவு அவசரம்? அவளை இப்போதே இங்கு அனுப்பி வை. அம்மா, நீ யார்? ஓஹோ, நீர்தானா மதுரையின் மன்னன்? தேவி மீனாட்சி திருவதாரம் செய்த வம்சத்தில் பிறந்த தென்னவன் நீர்தானா? புகழ்பெற்ற பாண்டியர்கள் சந்ததியில் பூத்த பூபதி நீர்தானா? பாண்டியன் நெடுஞ்செழியன் நீர்தானா? ஆமம்மா. என்ன குறையினால் இப்படி பேசுகிறாய்? சொல். உனக்கு யார் தீங்கிழைத்தது? சொல், தண்டிக்கிறேன். அந்த பாவியா? நீ யார்? அரசே, புறாவுக்காக தன் உடலை அர்ப்பணித்த சிபி சக்கரவர்த்தியும் இளம் கன்றுக்காக தன் ஒரே மகன் மீது தேரை ஓட்டிய மனுநீதி சோழனும் வாழ்ந்த பூம்புகார் தான் என் நகரம். அங்கு பெருங்குடி வணிகன் மாசாத்துவான் மகன் ஒருவன் விதிப்பயனால் ஏழையாகி வியாபாரம் செய்யும் நோக்கத்துடன் இந்த நகரை அடைந்து தன் மனைவியின் சிலம்பை விலை கூறுகையில் அவன் அநியாயமாக கொல்லப்பட்டான். அந்த அபாகியவானின் பெயர் கோவலன். நான் அவன் மனைவி. என் பெயர் கண்ணகி. கோவலன்? ஆம் மகாராஜா, நம் தேவியாரின் சிலம்பை திருடினவன் கோவலன். ஆம், கோவலன். அரசே, உம்மால் தான் அவன் கொல்லப்பட்டான். உன் பெயர் பாபியா? ஆழ நிறந்த துக்கத்தில் அறிவு குலைந்து பேசுவதா? சேச்சே, கள்வனை கொன்றதில் தவறொன்றும் இல்லையே. அது மன்னனின் குற்றம். கள்வன்? ஆஹா, என்ன நீதி, என்ன தர்மம், என்ன நடுநிலைமை! வேண்டே, உன் நீதி விசித்திரமானது. அதிலும் விசித்திரமானது உன் பேச்சு. பிரபு, எனக்கு பயமாக இருக்கிறது. இது கோழைத்தனம். அம்மா, நீதியின் நேர்மையை நினையாமல் நீ பேசுகிறாய். வழங்கப்பட்ட நியாயத்தின் வரலாறு அறியாமல் வாய்க்கு வந்தபடி பேசுகிறாய். உன் கணவனை பார்த்தேன், அது மட்டும் இல்லை, விசாரித்தேன். அதன் பிறகே ஆக்கியிட்டேன். பார்த்தீரா? என் பதியை பார்த்தீரா? களங்கமற்ற முகத்தை பார்த்தும் கூட கள்வன் என்று கூற உமது கருத்து எப்படி துணிந்தது பிரபு? உருவத்தில் யோகிகளாகவும் உள்ளத்தில் போகிகளாகவும் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்களே. அப்போது உருவத்தில் போகிகளாகவும் உள்ளத்தில் யோகிகளாகவும் இருப்பவர்களை நீங்கள் பார்த்ததில்லையோ? நன்று 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 உங்கள் நீதியின் நேர்மை. தீர விசாரித்துத்தான் தீர்ப்பு கூறினேன். உன் கணவன் கள்வன். கள்வன் தான். என் கணவன் கள்வன். கட்டின மனைவியின் காற்சிலம்பை விற்க வந்தவன் கள்வன். தன் கைப்பொருளை விலை கூற வந்தவன் கள்வன். இந்த நியாயம் எந்த நீதிக்கும் அப்பாற்பட்டது வேண்டே. நல்லது. கோவலனிடமிருந்த சிலம்பு உன் சிலம்பு என்று கூறுகிறான். ஏன்? அதில் சந்தேகம் என்ன? எங்கே சிலம்புகள்? இதில் எது உன் சிலம்பு? இதுதான் என் சிலம்பு. ஆம், அந்த திருடன் திருடிய சிலம்பு அதுதான். உண்மை, இதைத்தான் அவன் திருடினான். தர்மம் உன்னை கண்டு தலை குனிகிறது தாயே. நகர மக்களின் தாயான மகாராணியா இப்படி கூறுவது? மகாராணி, மகாராணிக்கேற்ற மந்திரி, மந்திரிக்கேற்ற மகாராஜா. அப்போது இந்த மூன்றாவது சிலம்பு உம்முடையதுதானோ? நம் சிலம்பு மாதிரியே இருக்கிறது. இவள் அவனை விட பெரிய மாயக்கள். ஐயோ, இது அநியாயம். இங்கு கேட்பார் இல்லையா? நியாயவான்கள் இல்லையா? என்னை போல் உங்களுக்கு பெண்கள் இல்லையா? சத்தியம் செத்து விட்டதா? நானா மாயக்கள்ளி? இந்த சிலம்புகள் என்னுடையதல்லவா? என் கணவனா கள்வன்? அரசே கேளும், சபையினரே கேளுங்கள். என் சிலம்புகளின் பரல்கள் மாணிக்கங்கள், மாணிக்கங்கள், அவ்வளவும் மாணிக்கங்கள். பாருங்கள், பாருங்கள், எனக்கு நடந்த இந்த அநீதியை பாருங்கள். என் சிலம்பின் பரல்கள் முத்துக்கள். எங்கே? மாணிக்கங்கள். எங்கே இந்த சிலம்பேடு? முத்துக்கள். உன் மற்றொரு சிலம்பு? பார்த்தீர்களா பாண்டியன் நீதியை? பார்த்தீர்களா உங்கள் தேவியின் நீதியை? பார்த்தீர்களா நெடுஞ்செழியன் நீதியை? பாருங்கள், பாருங்கள், எல்லாரும் பாருங்கள். என் கணவன் உயிரை பறித்த என் காற்சிலம்புகளை பாருங்கள். என் சுவாமியை என்னிடமிருந்து பறித்த இந்த யமதூதர்கள் என்னை கண்டு சிரிப்பதை பாருங்கள். இப்போது எங்கே உன் நீதி? எங்கே உன் நேர்மை? எங்கே உன் தீர்ப்பு?
எங்கே உன் குற்றம்? எங்கே உன் மமதையான பேச்சு? பசுவை கொன்று கீதோபதேசம் செய்யும் பார்த்திபனே, நீ ஒரு நீதிமானா? இது ஒரு நீதிமன்றமா? ஆராயாத ஆக்ஞையிட்ட நீ ஒரு அரசனா? மகிழ்ச்சியின் வார்த்தையில் மயங்கி மதியிழந்த உனக்கு ஒரு மகுடமா? வெறும் அதர்மத்தில் நிழலில் அமர்ந்திருக்கும் உனக்கு ஒரு வெண்கொற்ற குடையா? வெறும் கோலை பிடிக்க வேண்டிய உன் கைக்கு ஒரு செங்கோலா? தான் செய்த தவறுக்காக தன் கையை தானே வெட்டிக் கொண்ட பொற்கை பாண்டியன் அமர்ந்த அவசான சிங்காதனம் உனக்கு இன்னும் இடம் தருகிறதா? மரம் போல் நிற்கும் உனக்கு மானம் இல்லையா? இன்றுடன் நெடுஞ்செழியன் என்ற பெயர் மறைந்து உலக முடிய மட்டும் கொடுங்கோர் பாண்டியன் என்ற பெயர் உனக்கு வழங்கட்டும். நீதி தவறின யானோ அரசன், யானோ அரசன். பொற்கொல்லனின் வார்த்தையை கேட்டு மோசம் போன யானோ அரசன். இல்லை, யானை கள்வன், யானை கள்வன். இந்த வினாடியை அதர்மம் அழிந்தது. மகாராணி, என் குங்குமம் குலைந்தது போல் உன் குங்குமமும் குலைந்தது. என் கூந்தல் அழிந்தது போல் உன் கூந்தலும் அழிந்தது. என் மஞ்சள் மறைந்தது போல் உன் மஞ்சளும் மறைந்தது. என் மாங்கல்யம் மண்ணில் விழுவது போல் உன் மாங்கல்யம் மண்ணில் விழுந்தது. என் புஷ்பம் உதிர்ந்தது போல் உன் புஷ்பமும் உதிர்ந்தது. என்னை போல் நீயும் உன் பசிக்காக ஏங்கி அழு, அழு, அழு. அலங்காரத்தின் சரூபமே அழு. அதர்மத்தின் ஆரம்பஸ்தலமான இந்த அரண்மனை அழியட்டும், அக்கிரமக்காரர்கள் ஒழியட்டும். அது மட்டும் போதாது. பரவட்டும், தீ பரவட்டும், திக்கட்டும் பரவட்டும், திருடர்கள் தீக்கிரையாகட்டும், இந்த வயிறு எறுவது போல் வஞ்சனையாளர் வெந்தமாடட்டும். என்னை இந்த கதிக்குள்ளாக்கின ஈரமில்லா